முட்டை பால் புட்டிங் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள் 3 முட்டை, சர்க்கரை, அடுத்து பால். இதெல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி இட்லி குண்டாவில் அவிச்சு எடுத்தால் ரெடி. முதல்ல 3 முட்டையை உடச்சிக்கிறோம். உடச்சதுக்கப்புறமா நல்லா அதாவது சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். சர்க்கரை சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த முட்டையில் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பார்த்துக்குங்க. மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மிக்சருக்கு தேவையான பால் ஆட் பண்ணுறோம். கிண்டினதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி மறுபடி கிண்டிக்கிறோம். பாருங்கள், பால் தேவையான அளவு பால் ஊற்றிக்கிறோம். நல்லா கிண்டிக்கிறோம். அதை கிண்டினதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொண்டு போய் அடுப்பு பற்ற வச்சு இட்லி குண்டாக்கில் வச்சுக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இட்லி குண்டாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா இட்லி குண்டாவை வச்சுக்கிட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடி அந்த இட்லி மேல் மூடி இது இல்லைங்களா, அதை உள்மூடி அதை போட்டுக்கிறோம், வச்சுக்கிறோம். இது இப்படி வைக்கக்கூடாது. நாங்கள் இப்படி வச்சோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி கமுத்தி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அந்த மாதிரி ஷேக் ஆகும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அதாவது கேப் வந்துடும். அதனால் ஆவி பிடிக்காது சீக்கிரம். அதனால் என்ன பண்ணோம்னா இதை திருப்பி வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா, இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டா இது ஷேக் ஆகாது. சீக்கிரமாக ஆவி பிடிச்சி வேகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுக்கிறோம். எடுத்து பார்க்கும்போது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறோம். பாருங்கள், வச்சு பார்க்கும்போது ஒட்டிகிட்டு வருது. அதனால் இன்னும் ரெடி ஆகலை. ஒட்டக்கூடாது. கம்பியோ அல்லது கத்தியோ ஏதாவது ஒன்று, ஒரு கரண்டியோ ஏதாவது வச்சு இது பண்ணி பாருங்கள். ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்குறோம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா ஒட்டவே இல்லை. இதை எடுத்துக்கொண்டே அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஏன்னா வெளியிலையும் வைக்கலாம், பட் ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் ஆறிக்கும். நம்ம குயிக்காக பண்ணுங்கிறதுக்கோசரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அல்லது நீங்கள் வெளியில் வச்சாலும் அதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டத்தில் கமுத்திக்கிறோம். அதாவது கமுத்துறதுக்கு முன்னாடி அந்த சைடெல்லாம் கத்தியில் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு கவுத்துனதுக்கப்புறம் பீசஸ் போட்டுக்கிறோம். பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. நீங்களும் செஞ்சு பாருங்கள். 3 பொருள் தான். பால், சர்க்கரை, அதே மாதிரி முட்டை. 3 முட்டை தான். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை ஆட் பண்ணிக்கங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. முட்டை பால் புட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.